முத்துக்குமார் கவிதைகளில் உயிர்மை நேயம் அதிகம் கையாளப்பட்டிருக்கும் என்பதை சென்ற காணொளியிலேயே நாம் பார்த்தோம். அப்படிப்பட்ட உயிர்மை நேயத்துடன் கூடிய ஒரு கவிதையை தான் இன்று உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். பட்டாம்பூச்சி விற்பவன் என்னும் கவிதை. இந்த கவிதையின் தலைப்பே இந்த தொகுப்பிற்கும் தலைப்பாகி போனது அபூர்வம். பட்டாம்பூச்சி விற்பவன். 13 வயது இருக்கும். பாலத்தின் அருகே பார்த்தேன் அவனை. நேற்று பூக்கடை, போன வாரம் பஜார் வீதி என இடம் மாறுதலே குறிக்கோளாய் இருக்கிறது அவனது வாழ்வு. குடையை மல்லாத்தி அதில் பரப்பியிருந்தான் சரக்கை. எடுப்பவர் கையில் வண்ணம் தொலைக்காமலும் சிறகின் இயல்பை மறந்த நிலையில் இருந்தன பட்டாம்பூச்சிகள். அடிவயிற்றில் மெழுகு பூசி கூவி விற்றுவிடுகிறான் அவ்வப்போது ஒன்றிரண்டை. சின்ன வயதில் பிடிக்கு தப்பியதை இப்போது பிடித்ததாய் எல்லோருக்கும் கர்வம். அலமாரியோ சுவரோ இனி அவளோடு வந்து ஏமாறப் போகின்றன வீட்டுப் பள்ளிகள் என்ற கவிதையில் உயிர்மை நேயம் என்பது தலையாய ஒரு அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்ட கவிதையாக நான் இதை பார்க்கின்றேன். வீட்டில் இருக்கக்கூடிய பள்ளிகள் தன் உணவுக்காக அந்த பூச்சிகளை வந்து பிடிக்கும் பொழுது அந்த பூச்சிகள் நிஜ பூச்சிகள் அல்ல, அவை போலியானவை என்பதை அறிந்து துக்கப்படும், ஏமாற்றமடையும் என்கின்ற உயர்ந்த சிந்தனையை, அந்த பள்ளிக்காக கூட இறங்கக்கூடிய அந்த மனதை இந்த கவிதையின் வாயிலாக முத்துக்குமார் மிக சிறப்பாக சொல்லியிருக்கின்றார். நன்றி.